ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆயிஷா ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம யூடியூப் கிளாஸில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தேவையான திங்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு நீடில், ட்ரா பண்ண ஒரு ஒயிட் பென்சில், ஸ்கேல், அப்புறம் கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ரெண்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் குத்தி நூல் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு ட்ராப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு கோடு, அதில் ஒரு ஸ்டிச் போட்டு குத்தி ஊசி இறக்கி நூல் எடுத்து அப்படியே கீழே இழுத்துட்டே போங்க. நூலை பேக் சைடு இழுத்துட்டே போனீங்கன்னா கீழே குத்தினோம் பார்த்தீங்களா, அது நூல் பிடிச்சி இழுத்துக்கும், உங்களுக்கு லாக் விழுந்துடும். அப்படியே கீழே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு குட்டியாக லாக், பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச், கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஒரு ஸ்டிச், கேன் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு போங்க. கொடி போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கோட்லேயே அப்படியே நூலை நீங்கள் பேக்கில் இழுத்திங்கன்னா கீழே போட்ட ஸ்டிச் வந்து பிடிச்சி இழுத்துக்கும். உங்களுக்கு கீழேயும் நூலை மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் கேன் கீழே ஒரு குட்டி லாக், பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச். கிளியராக நோட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், பேக்கில் நீங்கள் நீடியில் திருப்பி கீழேயும் நூலை நீங்கள் லைட்டாக இழுக்கணும் மெதுவாக. ஓகே, உங்களுக்கு டைட் ஆயிரும். கீழே ஒரு குட்டி லாக், பக்கத்தில் ஒரு ஸ்டிச். ஃபஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கேப் விடுறீங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டுகிட்டே போகணும். பாருங்கள், கீழே ஒரு குட்டி லாக், கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச், பேக் சைடு நீங்கள் நீடில் திருப்பி இப்படி இழுக்கும் போது கீழே உள்ள நூல் டைட்டாக பாருங்கள். கீழே ஒரு குட்டி லாக், பக்கத்தில் ஒரு ஸ்டிச். கிளியராக நோட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவரோட பட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டல்ஸ்குள்ளெல்லாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். பிகினர்ஸ்க்காக நான் கோடு போட்டு சொல்லிக் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக. நீங்கள் கோடு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோடு போட்டு சொல்லிக் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு நான் எங்கே குத்தி எந்த கோட்டு கீழே நூல் எடுத்துகிட்டு போகிறேன்றது புரியும். அதாவது உங்களுக்கு கோடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பக்கத்தில் ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு ஸ்டிச், நூலை பேக்கில் எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இழுங்க. ஒரு ஸ்டிச் கீழேயும் குட்டி லாக் போடணும். லாக் போட்டு பக்கத்தில் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு ஸ்டிச் போட்டிங்களோ அந்த அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச் போடணும். கிளாஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து முடிச்சுட்டு இந்த ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ளவர்ஸ்லாம் நான் ஃபில் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு தனியாக நான் கிளாஸ் போடுறேன்.
கீழே ஒரு குட்டி லாக், ஒரு ஸ்டிச், இந்த ஸ்டிச்சில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியராக ரிப்ளை பண்ணுறேன். நீடில் ஸ்ட்ரெயிட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ தான் உங்களுக்கு பட்டனில் ஸ்டிச்சு யூஸ் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா ஸ்டிச்சுக்குமே நீங்கள் நீடில் 90 டிகிரியில் பிடிச்சி ஹேண்டில் பண்ணணும். ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்களோ அதையே நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு பொறுமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக்க முடியும் உங்களால். பாருங்க, ஓகே. இப்போ அந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டாச்சு. ஓகே, இது நீங்கள் ஃப்ளவரோட பெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணலாம். அதெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ ஆன்லைன் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு ஃப்ளவர் பெட்டல்ஸ்லாம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு எல்லா ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.